நேரம் இரவு 10:34 இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு ஒலிபரப்பினை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நேர்கள் இப்பொழுது முதல் கருத்துக்களமான நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்றைய கருத்துக்களத்தில் விரிவடையும் சீனாவின் படைப்பலம் தொடர்பாகத்தான் இன்றைய தினம் நாங்கள் பேசிக்கொள்ள இருக்கின்றோம். இன்றைய தினம் எங்களோடு இருவர் இணைந்திருக்கிறார்கள். தாயகத்திலிருந்து அரசியல் ஆய்வாளர் திரு ஜதீந்திரா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அதே போன்று கனடாவிலிருந்து அரசியல் ஆய்வாளர் திரு இந்திரன் அவர்களும் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். சர்ச்சைக்குரிய சீனாவின் யுவான் வாங் 5 என்ற கப்பல் எதிர்வரும் 11ஆம் தேதி இலங்கையில் அதாவது குறிப்பாக ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை இலங்கையில் தரித்து நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கப்பலின் வருகையொட்டி இலங்கையை சுற்றியுள்ள குறிப்பாக இலங்கையிலே இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் சரி, இந்தியாவில் ஆளுகின்ற கட்சிகளும் சரி ஒரு பலத்த எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இது அமையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கப்பல் சீனாவிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக இது வரப்போகின்றது என்ற செய்தி அறிந்து இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பல தரப்புகளிடமிருந்து கடுமையான அழுத்தங்கள் வந்த போதிலும் அதற்கான ஒரு சாதகமான சமிக்கையை தற்போது ஆளும் தரப்பு வெளிப்படுத்தவில்லை என்பதும், ஆனால் இது குறிக்கப்பட்ட திகதிக்கு ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீன கப்பல் வந்து அடையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கையிலே தமிழ் பிரதிநிதித்துவம் செய்கின்ற கட்சிகள் இதற்காக எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்தியா இலங்கை தொடர்பு கொண்டு தன்னுடைய கடும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தன்னுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இது அமைய போகின்றது என்பதையும் வெளியிட்டிருக்கிறது. ஆனால் அதை தாண்டி இந்த கப்பல் குறித்த தேதிக்கு வந்தடையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதையும், சீனா தன்னுடைய கடல்சார் நடவடிக்கையில் தான் உறுதியாக இருப்பதும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயற்படுவதாகவும் தன்னுடைய தன்னிலை விளக்கத்தை அளித்திருக்கிறது. ஆகவே இது தொடர்பாகத்தான் இன்றைய தினம் நாங்கள் பேச போகின்றோம். முதலிலே உங்கள் இருவரையும் வரவேற்கின்றோம். வணக்கம் உங்கள் இருவருக்கும். வணக்கம். சரி, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்தியாவுடைய கடும் எதிர்ப்பும் இலங்கையில் இருக்கின்ற ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களும் சரி, எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் சரி இந்த கப்பலுடைய வருகையை கடுமையாக எதிர்த்து வருகின்றார்கள். ராஜதந்திர ரீதியிலேயே நாங்கள் ஒரு நல்லுறவை பேண வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒரு தரப்பை பகைத்து கொண்டு இன்னொரு தரப்பை ஆதரவிக்க முடியாது என்கின்ற கருத்துப்பட பலரும் தெரிவித்து வருகின்ற நிலையில் இந்த கப்பலானது எதிர்வரும் 11ஆம் தேதி இலங்கையை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த கப்பலின் வருகை உண்மையிலேயே இலங்கையிலே ஒரு மாற்றத்தை அல்லது ஏனைய நாடுகளிடமிருந்து இலங்கையை அந்நியப்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கையாக இது அமையும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா ஜதீந்திரா? அப்படி நான் நினைக்கல. முதலாவது விஷயம் என்னென்றால், உண்மையில் இப்போ இலங்கை தீவில் உங்களுக்கு தெரியும், அண்மையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக கொழும்பு ஆட்சியாளர்கள் மத்தியில் ஏற்பட்ட ஒரு மாற்றம். இப்பொழுது உண்மையில் இந்த சீன கப்பல் விவகாரத்தை அதிகம் பேசுபவர்களை நீங்கள் பார்த்தால் அது அதிகமாக இந்த ரணில் விக்ரமசிங்கவை எதிர்க்கின்ற தரப்புகள் தான் அதிகம். இப்பொழுது இதை ரணில் விக்ரமசிங்கை எதிர்ப்பதற்கு இதையும் ஒரு துருப்புச்சீட்டாக இப்பொழுது அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். உதாரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பையே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அண்மையில் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் அவர்களுடைய ட்விட்டர் உத்தியோக ட்விட்டர் பக்கத்தில். அதாவது இந்த நாங்கள் பக்கம் சாரக்கூடாது, சீனாவினுடைய இராணுவ பிரசன்னத்துக்கு இடமளிக்க கூடாது என்ற அடிப்படையில் அது கூட ஒரு அந்த ட்விட்டர் பக்கத்தை இயக்கி கொண்டிருப்பது ஒரு 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 குறித்த ஒருவருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த ட்விட்டர் பக்கம் இருக்கிறது. அவை அதுக்கும் ஒரு இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு எதிர்க்கின்ற ஒரு நோக்கத்தை கொண்டதாகத்தான் அது இருந்ததே தவிர ஒரு புவிசார் அரசியல் பின்புலத்தில் அல்லது சர்வதேச உறவுகள் பின்புலத்தில் பரந்த அறிவு அல்லது தேடலில் இருந்து இந்த கருத்துக்கள் வரவில்லை. இதெல்லாம் ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதிர்ப்பரசியலின் விளைவாகத்தான் இது மேற்கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் இந்த ஹம்பாந்தோட்டை துறைமுகம் ரணில் மைத்ரி ஆட்சி காலத்தில் தான் சீன நிறுவனம் ஒன்றுக்கு 99 வருட குத்தகைக்கு வழங்கப்பட்டது. அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருக்கிற சம்பந்தன் தான் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அவர் அது தொடர்பாக வாய் உடத்திறக்கவர். அந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஹம்பாந்தோட்டை துறைமுகம் தொடர்பாக ஒரு வார்த்தை கூட பேசியது கிடையாது. இது தொடர்பாக என்னுடைய எழுத்துக்களிலேயே நான் அந்த நேரங்களில் சுட்டிக்காட்டியது. உண்மையில் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு, பிராந்தியத்தினுடைய அமைதி தொடர்பில் அக்கறை உள்ளவர்களாக இருந்திருந்தால் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை கொடுக்கின்ற நேரத்திலேயே அது தொடர்பாக தங்களுடைய எதிர்வினைகளை ஆற்றியிருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது ஒரு உள்ளூர் அரசியல் காரணங்களுக்காக இது பற்றிய அபிப்பிராயங்கள் ஆங்காங்கே இந்த அரசியல் கட்சிகளால் வெளிப்படுத்தப்படுகிறது. கொழும்பு தரப்புகள் மத்தியிலிருந்தும் அப்படித்தான் இந்த கருத்துக்கள் வெளிவருகின்றன. அதாவது இந்த ஆளுந்தரப்புக்கு ஏதோ ஒரு வகையில் நெருக்கடியை கொடுக்க வேண்டும்
என்று கருதுபவர்கள் இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். உண்மையில் இது ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்பதற்கு முதலே திட்டமிடப்பட்ட விடயம். இது ரணில் விக்ரமசிங்க வந்துதான் அனுமதி கொடுத்து இந்த கப்பல் வருகின்றது என்பது அல்ல. இது அதற்கு முதல் இருந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச காலத்தில் கொடுக்கப்பட்ட அனுமதி. ஆகவே அந்த அடிப்படையில் இந்த சீனா வந்து தற்பொழுது திட்டமிட்டவாறு அந்த கப்பல் ஹம்பாந்தோட்டையில் தரித்து நிற்கும் என்று அறிவித்திருக்கிறது. அது தங்களுடைய சுதந்திர கடல் பயணத்தின் ஒரு அங்கம் என்றும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே அதில் தங்களுடைய சுதந்திரமான கடல் பயணத்தில் இவர்கள் தலையீடு செய்யக்கூடாது என்ற அடிப்படையிலும் அவர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று நீங்கள் சொன்னது போன்று ட்விட்டர் பக்கத்தில் வந்த செய்தியை அடிப்படையாக வைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் நானும் அந்த ட்விட்டர் பக்கத்தை பார்த்திருந்தேன். ஆனால் இன்னொரு செய்தி, இந்த பக்கத்தில் ரணிலுக்கு எதிரான கருத்தை கொண்டிருக்கின்றவர்கள் எதன் அடிப்படையிலே சீன தூதுவரை அந்த ஜனாதிபதியை தெரிவு செய்த அந்த நெருக்கடியான காலகட்டத்திலே சீன தூதுவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? நிச்சயமாக அதுக்கும் உண்மையில் நாங்கள் இந்த சர்வதேச அரசியல் விஷயம் என்றால் நான் அதிகம் அதற்குள் போக விரும்பவில்லை. என்றாலும் நீங்கள் இப்பொழுது கேட்டதால் சொல்லுகிறேன். அது உண்மையில் இப்பொழுது இந்த கப்பல் விவகாரத்தை ஒரு தீவிரமாக அதில் ஒரு அக்கறை உள்ளவர்கள் போன்று காட்டிக்கொள்வதற்கு பின்னால் அதுவும் ஒரு காரணம் இருக்கிறது. என்றால் சீன தூதரகத்துக்கு ரகசியமாக சென்றது சந்தித்தது தொடர்பில் ஒரு பொது வழிகளில் எந்த ஒரு கருத்தையும் சந்தித்தவர்கள் வெளிப்படுத்தவில்லை. ஆகவே அதை ஒரு திசை திருப்புகின்ற நோக்கத்தோடு நாங்கள் சீனாவுக்கு எதிரான நிலையில் உள்ளவர்கள் அல்லது சீன இராணுவ பிரசனத்தை எதிர்க்கிறோம் என்ற அடிப்படையில் ஒரு ட்விட்டர் பக்கத்தை வெளியிட்டு அப்படி ஒரு வகையான திசை திருப்பல் கருத்தாகவும் இதை பார்க்க வேண்டி இருக்கிறது. அதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். இது ஒரு ஆழமான புவிசார் அரசியல் பற்றிய போதிய விளக்கங்கள் இருந்து இந்திய பிராந்தியத்தினுடைய பாதுகாப்பு தொடர்பில் உள்ள கரசனையிலிருந்து வெளிவரவில்லை. இதுக்கும் ஒரு உள்ளூர் அரசியல் விவகாரமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி கருத்துக்களை முன்வைப்பவர்களால். ஆனால் இப்பொழுது இந்த கப்பல் குறிப்பாக கப்பல் திட்டமிட்டமாறு வரும் என்ற இந்த விடயம் உண்மையில் உங்களுக்கு தெரியும். இந்த ஹம்பாந்தோட்டை 99 வருட குத்தகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 99 வருட குத்தகை என்பதை கிட்டத்தட்ட அது சீனாக்கு சொந்தமான ஒரு பகுதி என்பதுதான் கிட்டத்தட்ட. அது இலங்கை அதில் சில சட்ட ரீதியாக சில கட்டுப்பாடுகளை கொண்டிருக்கிறது, ஸ்ரீலங்கா கொண்டிருக்கிறது என்றாலும் அதை தடுப்பதற்கு ஸ்ரீலங்காவுக்கு சில வல்லமைகள் இருக்கின்றன சட்ட ரீதியாக. அதாவது அது உண்மையிலேயே ஒரு இராணுவ நோக்கம் கொண்ட ஒரு இராணுவ உள்நோக்கம் அதற்கு பின்னால் இருக்கிறது என்று கருதினால் அதை ஒரு இலங்கையினுடைய வெளிவிவகார கொள்கையின் அடிப்படையில், அதாவது நாங்கள் ஒரு பக்கம் சாராத கொள்கையை கொண்டிருப்பவர்கள் தேவையில்லாத அதிகார போட்டிகளுக்குள் சம்பந்தப்பட விரும்பவில்லை என்ற அடிப்படையில் சில ஒரு ராஜதந்திர முறைகளினூடாக அவற்றை கையாளுவதற்கு இலங்கைக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் இது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அனுமதியின் அடிப்படையில் அந்த கப்பல் வருகிறது என்றால் நிச்சயமாக அதை இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தி விஷயங்களை செய்ய முடியாது. ஆனால் இதில் உள்ள இன்னொரு பக்கம் இருக்கிறது. நாங்கள் அதை தொடர்ந்து அடுத்த கேள்விகளில் நான் அதை பற்றி பார்க்கிறேன். இதுதான் இப்பொழுது இந்த கப்பல் விவகாரத்தை அடிப்படையாக கொண்டு இங்கு வருகின்ற கருத்துக்கள் அல்லது எதிர்வினைகளை நீங்கள் பார்த்தால் இது ஒரு கிட்டத்தட்ட இப்பொழுது இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களின் விளைவாக ஒரு ஆளுந்தரப்பு எதிர்த்தரப்பு விவாதமாகத்தான் இது இப்பொழுது பயன்படுத்தப்படுகிறது. சொல்லுங்கள் இந்திரன், சீனாவுடைய கப்பல்கள் முன்பும், அதாவது குறிப்பாக 2014 கால பகுதியிலே சீனாவுடைய இராணுவ கப்பல், நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாம் இலங்கைக்கு வந்து சென்றிருக்கின்றன. அப்போதும் இந்தியா தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்டிருந்தது. ஆனால் ஒரு இறுக்கமான ஒரு நிலைப்பாட்டை கடைபிடித்திருந்தால், குறிப்பாக 2018ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட போது, குத்தகை வழங்குவதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட போது ஒரு இறுக்கமான நிலைப்பாட்டை கடைபிடித்திருந்தால் இப்போது இந்தியா அச்சப்பட வேண்டிய தேவை வந்திருக்காதல்லவா? இந்தியா அந்த இடத்துல ஒரு நழுவல் போக்கை கடைபிடித்திருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? இதிலே ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கிறது ஒரு இந்தியன் ஓஷன் ஆர்டர். அமெரிக்கா மொழியில அது இந்தோ பசிபிக் ஆர்டராக இருக்கிறது. இந்திய பசிபிக் பெருங்கடல் ஒழுங்கொன்று இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. இனிமேல் இவ்வாறான செய்திகள், இவ்வாறான பரஸ்பர இராணுவ முஸ்தீவுகள் எல்லாம் நிறையவே இந்த இந்து சமுத்திரத்திலும் பசிபிக் சமுத்திரத்திலும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. அது முதலாவது விடயம். அதனை தாண்டி பார்த்தோம் என்று சொன்னால் சீனா இப்ப இந்து சமுத்திரத்தை யார் அதிகம் தங்களுடைய ஆளுகைக்குள் வைத்திருப்பது என்கின்ற ஒரு போட்டி நடக்கிறது. இதிலே
அமெரிக்க, இந்திய, சீன அணிகள் என்று எல்லோருமே மோதிக்கொள்கிறார்கள். இதிலே மூலோபாய அணிகள் என்று பார்த்தால் அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு மூலோபாய கூட்டாக இருக்கிறது. சீனா இன்னொரு பக்கமாக இருக்கிறது. இதிலே சீனா ஏற்கனவே இந்த ஆப்பிரிக்காவிலிருந்தும் மத்திய கிழக்கிலிருந்து வருகின்ற எண்ணெய் பாதைகள் உட்பட்ட பாதைகளிலும் இந்தியாவை சுற்றி வளைக்கின்ற இந்த முத்துமாலை திட்டங்கள் ஊடாகவும் கேந்திர முக்கியத்துவம் ஹம்பாந்தோட்டை உட்பட கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் எல்லாம், மலாக்கா நீரிணை உட்பட கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் எல்லாமே தன்னுடைய கடற்படை தளத்தை அமைத்து விட்டது. அதை இந்தியாவோட ஒப்பிடுகையில் இந்தியா இந்த போட்டியிலே பின்னால் தான் ஓடுகிறது. பின்னால் ஓடி அதை ஓவர்டேக் பண்ணுமா இல்லையான்றது அடுத்த கேள்வி. ஆனால் ஏற்கனவே இந்த ஓட்டம் முன்னுக்கு பின்னுக்குமாகத்தான் நடக்கிறது. இந்தியா இப்பொழுது எல்லா இடங்களிலேயுமே சைனாவை கவுண்டர் பண்ணுகிற வேலை செய்கிறது. இப்ப கோதார் துறைமுக, பாகிஸ்தானுடைய கோதார் துறைமுகத்தை அது இராணுவ தேவைகளுக்காக பாவிக்கக்கூடியதாக அங்கே மாற்றி இருக்கிறது. ஹம்பாந்தோட்டை அது பொருளாதாரமாக இருக்கிறது. அது இராணுவமாக மாற்றுவதற்குரிய வெளிப்படையான ஒப்பந்தங்கள் இல்லை. ஆனால் கோதா துறைமுகம் அப்படி இல்லை பாகிஸ்தானுடைய. ஆனால் அதுக்கு கவுண்டர் பண்ணுவதற்காக சைனா ஈரானிலே அதை விட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புள்ளியிலே தன்னுடைய கடற்படை தளத்தை இந்தியா அமைத்திருக்கிறது. அதால் இந்தியா இந்த போட்டியிலே இந்தியா இப்பொழுது முன்னோக்கி செல்கிறது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்தியா ஏன் இதை முன்னரே ஹம்பாந்தோட்டை ஒப்பந்தம் கொடுத்த காலத்துக்கு செய்யவில்லை என்பதற்குரிய பதில், இந்தியா இந்த போட்டியிலே பின்னுக்கு தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது கேள்வி, இந்தியா இதிலே ஓவர்டேக் பண்ணுமா, சைனாவை இதிலே கட்டுப்படுத்த முடியுமா என்று கேட்டால், குறிப்பாக இலங்கை விடயத்திலே தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்தால் தான் கட்டுப்படுத்தலாமே தவிர, தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கின்ற ஒரு அரசியல் நிலைப்பாட்டால் கட்டுப்படுத்தலாமே தவிர, இல்லாவிட்டால் கட்டுப்படுத்த முடியாது. தெளிவாகவே இந்த முரண்பாட்டுக்கு சீனா பதில் கொடுத்திருந்தது. இது ஒரு லெஜிட்டிமேட் நடவடிக்கை, சட்டபூர்வமான நடவடிக்கை, அது நோமல் நடவடிக்கை. காட்டிலே விலங்குகள் தங்களுடைய பிரதேசத்தை உறுதிப்படுத்துவதற்காக சிங்கம், புலி போன்ற விலங்குகள் அதுக்கு ரோந்து செய்யும். அதே போல சீனா இப்பொழுது தன்னுடைய அந்த இந்து சமுத்திர பிராந்தியத்திலே உள்ள தன்னுடைய தளங்கள், தன்னுடைய இயங்கு நிலையை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு ரோந்து நடவடிக்கையாக, அதனை லெஜிட்டிமேட், அது சட்ட ரீதியான நடவடிக்கை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இத்தகைய பயணங்களினுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது. அதே நேரம் அது நோமல், அது சாதாரண நிலைமை என்பதை நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சியாகவும் செய்கிறார். இதுவே இந்தியாவுக்கு மரணத்திலே பார்த்தோம்னா, இலங்கையிலே இந்தியாவுக்கு ஒரு லெஜிட்டிமேட்டான விடயம் சீனாவுக்கு நிகராக இல்லை. கொழும்பு துறைமுக நகர திட்டமோ அல்லது ஹம்பாந்தோட்டை துறைமுகம் போன்ற லெஜிட்டிமேட்டான விடயங்கள், சட்டபூர்வமான விடயங்கள் இந்தியாவுக்கு கிடையாது. இந்தியா இதிலே பின்னுக்கு தான், ஏற்கனவே இலங்கையுடைய இந்தியா ஏற்கனவே இந்து சமுத்திரத்திலே பின்னுக்கு தான் நிற்கிறது. ஆனால் கவுண்டர் பண்ணி கொண்டிருக்கு. ஒப்பீட்டளவிலே இப்பொழுது இருக்கிற இந்திய ராஜதந்திரிகள், இந்திய அரசாங்கம் இந்த இந்து சமுத்திரத்தில் இருக்க இந்த ஜியோபொலிட்டிக்ஸ், அரசியல், பொருளாதார, ராணுவ மூலோபாய நடவடிக்கைகளிலே முன்னோக்கி செல்கிறார். ஆனால் இலங்கை விடயத்திலே அவர்கள் தமிழ் மக்கள் சார்ந்து எடுக்கப்பட வேண்டிய நிலைப்பாடுகள் தொடர்பாக வேறு பல காரணங்களால் இப்ப வரைக்கும் பின்னுக்கு தான் நிற்கிறார்கள். அவர்களால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே இது போன்ற கப்பல் வரவுகளை அவர்களால் தடுத்து நிறுத்த முடியும். சரி, சொல்லுங்கள் ஜதீந்திரா, இந்தியாவை தூண்டும் செயற்பாடுகளிலே தான் குறிப்பாக சீனா ஈடுபட்டு வருகின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இந்தியாவை வைத்து இந்திய சீன எல்லையாக இருந்தாலும், லடாக் பிரதேசத்தில் நடக்கின்ற அந்த தரைவழி போட்டியாக இருந்தாலும் சரிதான், சுற்றி வருகின்ற பகுதிகளில் நடக்கின்ற இந்த அதிகார போட்டியாக இருக்கலாம் சரி, ஆளும் போட்டியாக இருக்கலாம் சரி, ஒரு இந்தியாவை தூண்டுகின்ற செயல்பாடுகளில் தான் சீனா ஈடுபட்டு வருகிறது. இவ்வாறான நிலையிலே இலங்கையை பயன்படுத்துகின்ற போது இலங்கை ஒரு பக்கச்சார்பு நிலைப்பாட்டை எடுக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி மக்களிடத்திலே வருகிறது. குறிப்பாக அந்த ராஜதந்திர ரீதியிலே இலங்கை இருமுகத்தன்மையுடன் செயற்படுகிறதா? இலங்கையை பொறுத்தவரையில் குறிப்பாக ஒரு இலங்கையினுடைய வெளிவிவகார கொள்கை என்பது இலங்கையை மாறி மாறி ஆட்சி செய்த இரண்டு பிரதான கட்சிகளின் மூலவர்கள், அந்த ஸ்தாபகர்கள் என்று சொல்லப்பட்டவர்களால் திட்டமிடப்பட்டது. ஒரு ப்ரோ வெஸ்டர்ன் யூஎன்பி என்ற அடிப்படையில் ஒரு ப்ரோ வெஸ்டர்ன் ஒரு முற்றிலும் மேற்கு சார்பு என்ற அடிப்படையிலான ஒரு வெளிவிவகார அணுகுமுறையும், பிறகு ஒரு நடுநிலைமை, பண்டார் நாயக்கானுடைய வார்த்தையில் சொல்ல போனால் பிலோசபி ஆஃப் நியூட்ரலிசம் என்ற அடிப்படை. இப்போ கோட்டாபாய ராஜபக்சவும் அந்த சொற்பிரயோகத்தை தான் உச்சரித்திருந்தார் அவர் தன்னுடைய பதவி பிரமாணத்தின் போது. நாங்கள் நடுநிலை கைக்கொள்ள விரும்புகிறோம், அதிகார போட்டிக்குள் வர விரும்பவில்லை. அதுதான் அடிப்படையில் ஸ்ரீலங்காவுடைய அணுகுமுறையாக இருக்கிறது. ஆனாலும் காலத்துக்கு காலம் ஸ்ரீலங்கா அந்த நடுநிலைமை என்ற அடிப்படையில் அது வெறுமனே இந்தியாவுடைய நட்பாக இருப்பது, பாகிஸ்தானுடைய நட்பாக இருப்பது, சீனாவுடைய நட்பாக இருப்பது என்ற அடிப்படையில் தான் தன்னுடைய அந்த இந்தியாவை எதிர்கொள்ளுகின்ற அல்லது உலகத்தை எதிர்கொள்ளுவதற்கு இப்படியான காட்டுகளை, துருப்புச்சீட்டுகளை தான் ஸ்ரீலங்கா பயன்படுத்தி வந்திருக்கிறது.
இது இப்பொழுதல்ல, முதலும் இந்தியா, குறிப்பாக இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தின் பொழுதும் பாகிஸ்தான் விமானங்கள் இலங்கையினுடைய விமான நிலையத்தில் தரித்து எரிபொருள் தரித்து நிற்கின்ற விடயத்தில் இந்தியாவினுடைய அந்த கரிசனைகளை முறித்தான் செயற்பட்டிருந்தது. அதற்காக இந்தியா கோபித்துக் கொண்டு ஸ்ரீலங்கா விடயத்தில் இலங்கை ஒரு நட்பு நாடல் என்று பிரகடனப்படுத்த போவதும் இல்லை. இந்தியாவினுடைய வெளிவிவகார அணுகுமுறையில் இது ஒரு நட்பு நாடு என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய வெளிவிவகார அணுகுமுறை இதுவரை இருந்திருக்கிறது. இந்த விடயத்தில் நீங்கள் சொன்னது போன்று 2014 கொழும்பு துறைமுகத்தில் சீன நீர்மூழ்கிகள், இராணுவ தேவைகளை கையாளக்கூடிய நீர்மூழ்கிகள், நேரம் யுத்த கப்பல்கள் 2014 வந்த பொழுதும் இந்தியா தன்னுடைய கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தது. இந்தியா அப்படியான எதிர்ப்புகளை வெளியிடும். நிச்சயமாக இந்த பிராந்தியத்தில் இந்த பிராந்தியத்தினுள் தன்னுடைய மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கு அல்லது நாங்கள் இந்த பிராந்தியத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில் இந்தியா தன்னுடைய கரிசனைகளை நிச்சயம் இலங்கைக்கு வெளிப்படுத்தும். ஆனால் இலங்கையும் அதேவேளை தான் ஒரு நடுநிலைமையான அணுகுமுறையை கை கொண்டு வருகிறோம், எங்களுக்கு இந்தியாவும் தேவை, அமெரிக்காவும் தேவை, சீனாவும் தேவை என்ற அடிப்படையில் தான் ஸ்ரீலங்கா தன்னுடைய நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை எடுத்துக்கொண்டாலும் உண்மையில் இது முதலில் ராஜபக்ச ஹம்பாந்தோட்டையை இந்தியாவுடன் தான் ஒப்படைப்பதற்கு விரும்பியிருந்தார். இந்தியாவைத்தான் அணுகினார், புதுடில்லியை தான் அணுகினார். ஆனால் அது ஒரு வர்த்தக நோக்கத்தில் பெரிய ஒரு லாபகரமான விடயம் அல்ல ஹம்பாந்தோட்டை துறைமுகம் என்பது. அதனால் இந்தியா அந்த திட்டத்தை பரிசீலிக்கவில்லை, அதில் தங்களுக்கு ஆர்வம் இல்லை என்று சொல்லிவிட்டது. ஒருவேளை அது ராஜபக்ச இந்தியா அதை எடுக்காது என்று தெரிந்து கொண்டே போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது விடயங்கள் நடந்து முடிந்து விட்டது. இனி இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு நடக்கப் போகின்ற இந்த விடயங்களை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பதுதான் விடயம். ஆனால் இதில் உள்ள அடிப்படையான விடயம் இது வெறுமனே நீங்கள் சொன்னது போன்று வெறுமனே இது இந்தியாவை தூண்டுகிற ஒரு நடவடிக்கையாக மட்டும் இதை நாங்கள் பார்க்க முடியாது. உலக அரங்கில் சீனா என்பது அமெரிக்காவினுடைய ஒரு போட்டியாளரை தவிர உலகத்தில் இந்தியாவுடைய போட்டியாளர் அல்ல. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த பிராந்தியத்தில் தன்னுடைய மேலாதிக்கத்தை பேணி பாதுகாத்தல் என்ற அடிப்படையில் தான் அதனுடைய செயற்பாடுகள் இருக்கின்றதை தவிர அதுக்காக அமெரிக்கா போன்ற ஒரு உலக அதிகார மையமாக இந்தியா தொழிற்பட முடியாது. ஆனால் சீனா இன்றைக்கு ஒரு அமெரிக்காவுக்கு சவால் விடுகின்ற ஒரு சக்தியாக அந்த சவால் என்பதில் அதிகம் மிகைப்படுத்தல்கள் தான் அதிகம். உண்மையில் அமெரிக்காவுக்கு நிகராக இன்னும் சீனா அதிகம் வரவில்லை. ஆனால் அதிகம் கூடுதலாக உங்களுக்கு தெரியும் புரோபகண்டா ஒர்க்ஸ் என்று இப்பொழுது இந்த இலங்கை விவகாரத்தை கூட அமெரிக்க உளவுத்துறையின் தலைவர் பில் பர்ன்ஸ் இது ஒரு டம் பெட், இது சீனாவினுடைய பொருளாதார திட்டங்களை கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு அந்த சீனாவோடு உறவுகளை ஏற்படுத்துபவர்களுக்கு ஸ்ரீலங்கா ஒரு உதாரணம். எப்படி பொருளாதார நெருக்கடிக்குள் இப்பொழுது ஸ்ரீலங்கா சிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் அண்மையில் சொல்லியிருந்தார். உண்மையில் நீங்கள் பார்த்தால் இதெல்லாம் புரோபகண்டா. ஆனால் நாங்கள் இதுக்குள் போய் கருத்து சொல்ல தேவையில்லை. இது புரோபகண்டா. இது அமெரிக்கா ஒரு உலக அதிகாரம், அது இன்னொரு தன்னை நெருங்கி வரக்கூடிய வல்லமை உள்ள ஒரு தகுதி உள்ள ஒரு ஆளை பார்த்தால் அதை கவுண்டர் பண்ணுவதற்கு நிச்சயம் அது தன்னுடைய பலத்தையும் பிரயோகிக்கும். அந்த அடிப்படையில் தான் செயல்பட்டு வருகிறது. உண்மையில் ஒட்டுமொத்த இலங்கையினுடைய கடனை பார்த்தீங்கன்னா நீங்கள் சீனாவுடைய கடன் 10% தான். சவரின் பாண்ட் என்ற அடிப்படையில் தான் 45% மேற்பட்டு வெஸ்டர்ன் பாண்ட்ல தான் அந்த கடன் இருக்கிறது. சீனாவுடையது 10% தான். ஆனால் வெஸ்ட் அப்படித்தான் புரோபகண்டா செய்யும். அது மூலோபாய நகர்வுகள் சம்பந்தப்பட்டது. ஆனால் இதில் உள்ள அடிப்படையான விஷயம், இப்பொழுது இலங்கை தீவை நோக்கி இந்த ஹம்பாந்தோட்டை கப்பல் வருகிறது என்றால் நிச்சயமாக இந்தியா தன்னுடைய கரிசனைகளை வெளிப்படுத்தும் தான், அதில் மாற்றமில்லை. ஆனால் இது இப்பொழுது எதிர்காலத்தில் இலங்கையை முன்னெடுத்து கொண்டு செல்ல போவர்கள் எப்படி இந்த அனைத்து சக்திகளையும் சமநிலைப்படுத்தி கொண்டு பயணிக்க போகிறார்கள் என்பதுதான் ஸ்ரீலங்காவுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். குறுக்கிடுவதற்கு ஆனால் இது 99 வருட குத்தகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீனா தன்னுடைய தளமாக பாவிக்கிறது, தன்னுடைய வர்த்தக கப்பலை அதை நோக்கி நகர்த்துகிறது. அதில் செய்மதிகள், நவீன தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் இருப்பதெல்லாம் வேறு விடயம். ஆனால் இராணுவ விடயம் தொடர்பான சம்பந்தமான விடயங்கள் அல்ல. இது தன்னுடைய சட்டபூர்வமான நடவடிக்கை. ஆகவே சம்பந்தப்பட்ட தரப்புகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவர்களுடைய பேச்சாளர், சீனாவுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் பேசியிருக்கிறார். ஆகவே தன்னுடைய தளத்திற்கு தன்னுடைய நாட்டிலிருந்து தான் குத்தகை கழுத்த பகுதிக்கு செல்வதற்கு என்ன தடை இருக்குது? ஏன் மற்றவர்கள் பயப்பட வேண்டும்? இல்ல, இது அடிப்படையில் இது பயம் என்பது அல்ல. உண்மையில் இதை நாங்கள் அப்படி பயம் என்று பார்க்க கூடாது.
இது ஒவ்வொரு பயம் என்பதை தாண்டி ஒரு விமர்சனங்கள் முன்வைக்க வேண்டும் என்று அதை கொடுக்கின்ற போது தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். கொடுத்த பின்பு தன்னுடைய தளத்திற்கு கப்பல் வருவதால் என்ன தடங்கள் இருக்கிறது? நீங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று கொடுக்கின்ற பொழுது, அதாவது ஒரு நாடு தன்னுடைய பொருளாதார தேவைகளுக்காக அல்லது முதலீட்டு தேவைகளுக்காக சில விடயங்களை கையாளுற பொழுது இன்னொரு நாடு கொடுக்க வேண்டாம் என்று ஒரு கட்டத்துக்கு மேல் அப்படியெல்லாம் அழுத்தங்களை பிரயோகிக்க முடியாது. அப்படி என்றால் இராணுவ அடிப்படையில் தான் அந்த அழுத்தங்களை பிரயோகிக்க முடியும். அப்படி இராணுவ அழுத்தங்களை பிரயோகிப்பது என்பது அது ஒரு நட்பு நாட்டை அணுகுகின்ற முறை அல்ல, ஒரு நட்பு ராஜதந்திர முறைகள்ல தான். ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இது இந்தியாவை நோக்கி சென்ற திட்டம் தான். இது முதலில் இந்தியாவை நோக்கித்தான் இந்த ப்ரொபோசல் கொண்டு போகப்பட்டது. ஆனால் இந்தியாவுக்கு அதில் ஆர்வம் இல்லை என்றால் வர்த்தக நோக்கத்தில் இந்தியாவுக்கு அது நன்மை கிடையாது. ஆனால் இது ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்றால், இப்பொழுது சீனாவும் இலங்கை விடயங்களில் எல்லோரும் நினைப்பது போன்று ஒரு கண்ணை மூடிக்கொண்டு இந்த விடயங்களில் ஆர்வங்களை காண்பிக்கவில்லை. சீனாவுக்கும் இந்தியாவினுடைய எல்லை என்பதும் தன்னுடைய எல்லை என்பதும் தெரியும். இப்போ நீங்கள் உதாரணமாக இப்பொழுது இராணுவ ரீதியாக இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்கின்றது உதாரணத்துக்கு நாங்கள் வைத்துக் கொள்வோம். அப்படி நெருக்கடிகள் எதுவும் சீனா கொடுத்ததாக நான் கருதவில்லை. அப்படி கொடுக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் இதனால் பாதிப்பு சீனாக்குத்தானே தவிர இந்தியாக்கள். இந்தியாவுடைய ப்ராக்சிமிட்டி என்பது 13 கிலோமீட்டர். ஹம்பாந்தோட்டையை பயன்படுத்தி, போர்ட் சிட்டியை பயன்படுத்தி, நான் முன்னர் கொமடோர் வாசனை ஒரு நேர்காணல் செய்திருந்தேன், ரிட்டையர்ட் நெவல் ஆஃபீஸர் கொமடோர் வாசனை. அப்பொழுது அவர் இதற்கு சொன்ன பதில், இப்பொழுது ஹம்பாந்தோட்டை, போர்ட் சிட்டி எல்லாம் இந்தியாவுக்கு மிக அருகாமையில் இருக்கிற விஷயம். இராணுவ ரீதியாக இந்தியாவுக்கு நெருக்கடியை கொடுத்தால் அதனுடைய பாதிப்பு யாருக்கு? ஆயுத கிடங்குகள் இருக்கின்ற செல்லுகள் பாய்ந்து வரும். ஹம்பாந்தோட்டையும் இந்த போர்ட் சிட்டியும் இருந்த சில நிமிஷங்கள்ல இருந்திடம் தெரியாமல் ஆக்கிவிட முடியும். ஆகவே இது இராணுவ போட்டி சம்பந்தப்பட்ட ஒரு மூலோபாய நகரம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது உலகளாவியதில். அது சீனாவும் நகரம், இந்தியாவும் நகரம். இந்த போட்டி நடந்து கொண்டுதான் இருக்க போகின்றது. ஆனால் நான் இங்கே சொல்ல வருகிற விஷயம், இந்த போட்டியை எங்களால் தடுக்க முடியாது. ஆனால் இந்த போட்டிக்குள் ஸ்ரீலங்கா எப்படி அகப்பட போகிறது என்பதுதான் இங்கே பிரச்சனை. ஸ்ரீலங்கா அகப்படுகின்றது எப்படி அகப்படும் என்றால், உதாரணமாக தான் இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த ஜார் ஜெயவர்தனா எப்படி இந்த மூலோபாய சிக்கலுக்குள் அகப்பட்டார்கள். உண்மையில் ஜார் ஜெயவர்தனா உண்மையில் இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திர உண்மையில் அப்படி ஒரு விஷயம் வந்தது ஜாருடைய வெளிவார அணுகுமுறை தவறுகளினால் தான். இல்லாவிட்டால் ஜேஆர் அப்பொழுது இந்திரா காந்தியினுடைய கரிசனைகளை கருத்தில் கொண்டு இந்தியாவோடு நெருக்கமான இந்தியாவோடு இணைந்து பயணித்திருந்தால், ப்ரோ வெஸ்டர்ன் என்ற அந்த அன்றைக்கு இருந்த உலக ஒழுங்கில் ப்ரோ வெஸ்டர்ன் என்ற லைனை யார் எடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த தலையீடு வந்திருக்கார். அதே போன்றுதான் இந்த விடயம். எதிர்காலத்தில் ஸ்ரீலங்கா எப்படி இதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது? சறுக்குமா? சறுக்கினால் நிச்சயம் பிரச்சனைகள் வரும். ஏனென்றால் இந்தியா தன்னுடைய பிராந்தியத்தில் தனக்கு பாரதூரமான நெருக்கடிகள் ஏற்பட்டால் நிச்சயமாக அமைதியாக இருக்கவும் முடியாது. ஏனென்றால் அது இந்தியாவுடைய இந்த பிராந்தியத்தில் தன்னுடைய அந்த ஸ்திரத்தன்மையை, இந்தியாவுடைய பிராந்திய மேலாதிக்கம் என்பதை இழந்து போனால் பிறகு இந்தியா என்பது கேள்விக்குறியாகி நிச்சயமாக அந்த போட்டிக்குள் அவர்கள் இது ஒரு மூலோபாய போட்டி. இது நடந்து கொண்டுதான் இருக்க போகிறது. மாறி மாறி இது நடக்கும். சரி, இந்திரன் சொல்லுங்கள். ஒரு விடயத்தை தொட்டு சென்றார். என்னதான் இருந்தாலும் தன்னுடைய சார்பு நடவடிக்கையிலே அந்த நாடு உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஒரு விடயத்தை நான் சொல்லி உங்களிடம் வரலாம் என்று இருக்கின்றேன். எவ்வளவு தூரம் அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு தற்போதைய நிலையில் நல்ல உறவு நிலையில் இருந்தாலும் கூட ரஷ்யாவோடு ஒரு குறிப்பாக அந்த S-400 ஏவுகணையை கொள்வனவு செய்கின்ற விடயத்தில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு முரண்பாடு வந்தது. அமெரிக்கா அதற்கு தடை போட்டது, அதை கொள்வனவு செய்ய வேண்டாம் என்று. ஆனால் அமெரிக்காவினுடைய தடையை தாண்டி இந்தியா அதற்கான கொள்வனவுக்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டு கொள்வனவு செய்ய போகின்றது என்று, அதை தாண்டி S-500 என்ற ஏவுகணைக்கும் அது ஒப்பந்தத்தை செய்வதற்கு தயாராக இருக்கின்றது. அந்த உதாரணத்தை சொல்லிக்கொண்டு அதே போன்று இலங்கையும் தன்னுடைய நலன் சார்ந்து செயற்படுவதில் தவறு இல்லை என்பதுதான் இங்கே இருக்கின்ற கேள்வி. என்னுடைய கேள்வி என்னென்றால், இந்த பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்ற பொழுது மௌனம் காத்த சீனா இப்போது தன்னுடைய நகர்வுகளை இலங்கை நோக்கி நகர்த்துகிறது. இந்த சீனாவின் வருகை என்பது இலங்கையின் தற்போதைய நெருக்கடி நிலையை மேலும் நெருக்கடிக்குள் தள்ளும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, இது அவ்வளவுக்கு பெரிய விடயமாக இருக்காது. என்னன்னு சொன்னால், முதலாவது நீங்கள் சொன்ன அந்த S-400 S-500 விடயத்திலே அமெரிக்கா ஏன் அவ்வாறு அழுத்தங்களை கொடுத்தது என்று சொன்னால், ஒன்று, அமெரிக்கா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே ஒரு நீண்டகால நல்லுறவு இருக்கிறது. அவர்களுக்கு இடையிலே இந்த இராணுவ உபகரணங்கள் தொடர்பான கொள்வனவு பரிமாற்றங்கள் இருக்கிறது. இதிலே அமெரிக்காவினுடைய கரிசனை என்னவென்று சொன்னால், அந்த S-400 வேண்டாம் என்று சொன்னதன் பின்னணியிலே முக்கியமானது, அது
அமெரிக்க விமானங்களுக்கு எவ்வாறு எதிர்வினை ஆற்றும் என்கின்ற விடயம் ரஷ்யாவினுடைய தயாரிப்பு என்ற விடயம். இப்ப ஏற்கனவே இப்ப டோம் இருக்கிறது, இஸ்ரேல் தயாரிப்பு, இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு தயாரிப்பு. இவ்வாறு அவர்கள் தங்களுடைய ப்ராடக்ட்களை பொருளாதார ரீதியாக விற்பதற்குரிய ஒரு முயற்சி அதில் இருக்கிறது. அதே நேரம் தங்களுடைய விமானங்களுக்கு அல்ல தங்களுடைய ஹைடெக் விமானங்களுக்கு இதனுடைய எதிர்வினைகள் எவ்வாறு இருக்கும். அதாவது இந்தியாவை ராணுவ ரீதியாக இந்தியா வளர்ந்து வருகின்ற பொழுது அது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே அது தங்களுக்கு அதிலே ஒரு அச்சுறுத்தல் அல்லது தங்களுக்கு ஒரு சவாலாக அவர்கள் இன்றைய நிலையிலே மூலோபாய பங்காளிகளாக இருந்தாலும் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு டிபெண்டா இருக்க வேண்டியவர்களாக வைத்திருப்பதை விரும்புவார்கள். இவ்வாறான காரணங்கள் அதன் பின்புலத்திலே இருந்தன. அதை தாண்டித்தான் இந்தியா அந்த கொள்வனவை செய்திருந்தது. இப்பொழுது இலங்கைக்கு இதிலே பாதிப்பா என்று கேட்டால், இலங்கை ஒரு இந்தியா இப்பொழுது இப்ப செய்திகளில் வருவது போல இந்தியா எதிர்வினை ஆற்றுகிறது என்று சொன்னாலும் இதற்கு பெரிதாக ஒன்றும் செய்துவிட முடியாது. இப்ப இலங்கையிலே இன்றைய நிலை வரைக்கும் இந்தியா அப்படித்தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறார்கள். தாங்கள் இந்த அண்மையிலே செய்த இந்த 3 பில்லியனுக்கும் அதிகமான உதவிகளின் ஊடாக கொழும்பினுடைய மேகங்களை புதுடில்லி நோக்கி கவியை செய்து மழையை பெற்றுக் கொள்வதுதான் இந்தியாவினுடைய நோக்கமாக இருக்கிறது. கொழும்பை அவ்வாறு அணுகித்தான் செய்வது நோக்கமாக இருக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு இலங்கையிலே தங்களுக்கு லெஜிட்டிமேட்டான விடயங்களை நகர்வுகளை மேற்கொள்வதிலே அக்கறையாக இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய நகர்வு இலங்கையில் மட்டுமல்ல, சுற்றி வர முன்னர் குறிப்பிட்டது போல இல்ல இந்து சமுத்திரம் முழுக்கவே, பசிபிக் சமுத்திரத்தில் கூட சில இடங்களில் இந்தியாவுடைய நகர்வு அவ்வாறுதான் இருக்கிறது. அந்த அணுகுமுறை, இந்தியாவுடைய அந்த ஃபாரின் பாலிசி அணுகுமுறை அவ்வாறுதான் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே அவர்கள் இலங்கையிலே தங்களுக்கு சீனாவுக்கு இருப்பதை இல்லாமல் ஆக்குவது வாய்ப்பில்லை. ஆனால் தங்களுக்கும் அதுக்கு நிகராக கவுண்டர் பண்ணுவதற்கு ஈக்குவலாக இந்த லெஜிட்டிமேட்டான விடயங்கள் இருந்தால் நல்லது என்கின்ற அடிப்படையிலே நகர்வுகளை மேற்கொள்கின்ற பொழுது அவர்கள் இலங்கை அரசை அனுசரித்துத்தான் போக வேண்டியிருக்கிறது. அதுதான் தமிழ் தரப்பை அனுசரித்து தமிழ் மக்களுடைய சுய நிர்ணய உரிமையை அங்கீகரிக்கிறோம் என்கின்ற பாணியில் நகர்வது வேறு. ஆனால் அவர்களிடம் அவ்வாறான முடிவு இருப்பதாக தெரியவில்லை. ஆகையால் அவர்கள் இலங்கை அரசை அனுசரித்துத்தான் போவது அவர்களுக்குள்ள தெரிவு. அந்த தெரிவின் அடிப்படையில் அவர்கள் நகர்கின்ற பொழுது இலங்கை அரசை ஒரு அளவுக்கு மேலே அழுத்த முடியாது, ஒரு அளவுக்கு மேலே இலங்கை அரசினுடைய உறவுகளை இந்தியாவால் முறித்துக் கொள்ள முடியாது. அதே போல இந்த விடயங்களை தெளிவாக தெரிந்துதான் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க அரசு இந்த காய்களை வடிவாக நகர்த்துகிறார்கள். இப்ப எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே இந்த கப்பல் வரவை அவர்களால் நிறுத்திவிட முடியாது. அவர்கள் அதை நுட்பமாக அந்த காய்களை நகர்த்துகிறார்கள். ஏற்கனவே இந்தோ பசிபிக் மூலோபாய மாநாட்டிலே 2013 கூட ரணில் விக்ரமசிங்க எடுத்தெடுப்பிலே போய் காலையிலே விழவில்லை. நாங்கள் இந்த அமெரிக்காவுடைய இந்த நகர்வை வரவேற்கிறோம், நாங்கள் இதுக்கு முழு ஒத்துழைப்பு தருகிறோம் என்று சொல்லவில்லை. அவர் சிங்கப்பூர்ல பேசும் பொழுது இது பற்றி நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்ற மாதிரி தான் பேசினார். அது இலங்கையினுடைய ஒரு ராஜதந்திர பண்பாடு, ராஜதந்திர முதிர்ச்சி. அவர்கள் காலிலே விழ வேண்டிய நேரத்திலே காலிலே விழவும் தவற மாட்டார்கள். அதே நேரம் நின்று நிதானமாக காய்களை நகர்த்த வேண்டிய இடத்திலே நிதானமாக காய்களை நகர்த்தி இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த விடயத்திலே அவர்களுக்கு இது ஒரு பெரிய விடயமாக இருக்காது. இந்தியா மீண்டும் இந்த கப்பல் வந்து போனதோட இந்த விடயம் முற்றுமுழுதாக இல்லாட்டிலும் 99% இந்த விடயம் அகன்றுவிடும். அவர்கள் வளமையான இலங்கையினுடைய உறவுகளில் தங்களுடைய அந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகள், முதலீட்டு நடவடிக்கைகள் போன்ற விடயங்களிலே தங்களுடைய கவனத்தை தொடர்ந்து செலுத்தித்தான் போகிறார்கள். ஆனால் இந்தியாவுக்கு இதனால் அச்சுறுத்தல் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால், இப்ப நவீன போர் முறையிலே இந்த சேட்டலைட்டோட தொடர்புடைய இந்த என்னன்னு சொல்றது, இந்த வெளி தொடர்பாடலோடு தொடர்புடைய போர் முறை என்பது ஒரு முக்கியமாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த கப்பல் என்னுடைய வரவு இந்தியாவினுடைய தென்பகுதி அணு உலைகள், கடற்படை தளங்கள் போன்றவற்றை பார்க்கலாம், அதற்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்பதிலே வலுவான ஒரு கவனம் இருப்பது. இந்திய வல்லுநர்கள் அவ்வாறு தானே சொல்லுகின்றார்கள். இந்தியாவுடைய தென்பகுதி பிரதேசங்களிலே இது மிக ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நகர்வாகத்தான் இதை பார்க்கணும். குறிப்பாக ஆந்திரா துறைமுகம், இந்தியாவில் தென்பகுதியில் இருக்கின்ற 6 துறைமுகங்கள் இந்த கட்டுப்பாட்டினுடைய கண்காணிப்பிலே வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தானே அவர்கள் சொல்லுகின்றார்கள். நிச்சயமாக. என்னன்னு சொன்னால் எதிர்காலத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான இந்த போர் முறைகள், இந்த வார்ஃபேர்ல இந்த ட்ரோன் தாக்குதல்கள், இவ்வாறான இந்த சேட்டலைட், இந்த விண்வெளி, இந்த விண்வெளிகளோடு தொடர்புடைய இந்த போர் முறை என்பது மிக முக்கியமானதாகத்தான் இருக்க போகுது. இப்பொழுது புள்ளி விவரங்களை எடுத்து சரியான இலக்குகளை நோக்கி நகர்த்துவது, வழிகாட்டல் ஏவுகணைகளை நகர்த்துவதெல்லாம் இந்த சேட்டலைட்டோடு தொடர்பட்டதாக இருப்பதால் இது ஒரு சாதாரண விடயமாக கடந்து போய்விட முடியாது. மற்ற இந்த விடயத்திலே 2008ஆம் ஆண்டு சீனா விண்வெளியிலே செல்லுகின்ற சேட்டலைட்டை தாக்கி அளிக்கின்ற வல்லமையை பெற்றிருந்த பொழுது அதற்கு 10 வருடம் எடுத்தது அதே விடயத்தை இந்தியா செய்து முடிப்பதற்காக. இந்தியா அந்த போட்டியிலேயும் பின்னுக்கு ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது தனக்கு முன்னால் இருக்கின்ற தொழில்நுட்பத்தை பார்த்து அஞ்ச வேண்டியது அல்லது அது பற்றி அதிகம் உஷாரடைய வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது.
இது ஒரு மிகச்சாதாரண எவ்வாறு தாய்வானிலே போய் அமெரிக்க கப்பல் இவ்வாறான ஒரு கப்பல் நிற்பதை அமெரிக்கா இலகுவாக சீனா இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியாதோ அதே போல்தான் இது இந்தியா இலங்கை ஒரு இறைமை உள்ள நாடாக இருந்தாலும் அது தனக்குரிய நிலப்பரப்பை சட்ட ரீதியாக தனக்குரிய நிலப்பரப்பை சீனா கொண்டிருக்கின்ற பொழுது ஹம்பாந்தோட்டையும் கொழும்பு துறைமுகத்தையும் கொண்டிருக்கின்ற பொழுது சீனாவுக்கு எவ்வாறு தாய்வான் இருக்கிறதோ அவ்வாறுதான் இந்தியாவுக்கு இலங்கை இருக்கிறது. இந்தியாவும் இலங்கைக்குமான உறவுகள் வித்தியாசமாக ஒரு முக்கோண உறவு அமெரிக்க இந்திய சீனா உறவுகள் என்று இருந்தாலும் பாதுகாப்பு விடயத்திலே இவ்வாறான நகர்வுகளை சீனா மேற்கொள்ளுகின்ற பொழுது அது தாய்வானுக்கும் சீனாவுக்கும் இருக்கின்ற உறவிலே எவ்வாறு அமெரிக்க கப்பல் ஒன்று போய் நிற்கின்ற நிலைமைக்கும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே சீன கப்பல் போய் நிற்பதற்கும் ஒரே விதமான ரியாக்ஷன் தான் இருக்கும். அதான் இப்பொழுது நடக்கும். சொல்லுங்கள். ஏற்கனவே ஜதீந்திரா நீங்கள் குறிப்பிட்டு சென்றீர்கள் இந்தியாவுடைய நிலைப்பாட்டில் இந்த கப்பலினுடைய வருகையால் மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்ற அடிப்படையிலே சொல்லியிருந்தீர்கள். ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்றால் இவ்வாறான இந்த பாதுகாப்பு நெருக்கடிகள் வருகின்ற பொழுது இந்தியாவுடைய நிலைப்பாட்டில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வர வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறது தான் இந்தியா. ஆனால் வளமை போன்று 2014 போன்று அந்த நேரத்தில் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை வெளியிட்டு கண்டனங்களை வெளியிட்டு வென்று பின்பு அமைதி காத்தது போன்று இப்போதும் இந்த கப்பலுடைய வருகைக்கு எதிர்ப்பை தெரிவித்து விட்டு மீண்டும் தங்களுடைய நாளாந்த நடவடிக்கையில் இலங்கையினுடைய பொருளாதார வர்த்தக நடவடிக்கையில் தொடர்ந்து இந்தியா ஈடுபடும் என்று நினைக்கிறீர்களா? இல்லாவிட்டால் இதை ஒரு வரையறைக்குள் வைத்திருக்க வேண்டும்? எவ்வாறு தீவு பகுதிகள் இந்திய சீன நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது அதை தடுத்து நிறுத்தி இந்தியா பெற்றுக்கொண்டதோ அதே போன்றதான இறுக்கமான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொள்ளும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, உண்மையில் இதில் அப்படி பாரதூரமான இறுக்கமான நடவடிக்கைகளுக்கு வாய்ப்புகள் இல்லை. முதலாவது விஷயம், இதை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்தியா தன்னுடைய கரிசனைகளை வெளிப்படுத்தும். ஏனென்றால் இது இந்தியாவுடைய ஒரு இந்திய மேலாதிக்கத்துக்குள் அல்லது இருக்கின்ற ஒரு பிராந்தியம். ஏனென்றால் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு அதன் அண்டை நாடுகளுடைய நகர்வுகளில் தங்கி இருக்கிறது. அதனால் நிச்சயமாக தன்னுடைய அயல் நாடுகளில் தன்னுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான விடயங்கள் வந்தால் நிச்சயம் இந்தியா அதன் கரிசனைகளை வெளிப்படுத்தும். அந்த கரிசனைகள் ஏற்ற இறக்கங்கள் என்பது அது அந்த விடயங்களின் கனதியை பொறுத்தது. ஆனால் இதில் உள்ள விடயம் முன்னர் குறிப்பாக ஒரு காலத்தில் இருந்தது போன்று நிலைமைகள் இப்பொழுது இல்லாவிட்டாலும் ஆனால் பிராந்தியத்தில் அது ஒரு இன்டர்நேஷனல் சர்வதேச ஒழுங்கில் ஒரு அடிப்படை, அது உண்மையில் சட்டங்களின் அடிப்படையை கொண்டதல்ல. உதாரணமாக இப்பொழுது நீங்கள் உக்ரைன் விவகாரத்தை இதற்கு உதாரணமாக எடுக்கலாம். உக்ரைன் மேற்கு சார்பை கொண்டிருப்பதால் மேற்கு ஊடகங்கள் அதை பற்றி பேசுவதில்லை அதிகம். ஆனால் உண்மையில் உக்ரைன் ஒரு இறமை உள்ள நாடு, அது தன்னுடைய முடிவுகளை தானே எடுக்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அப்படி நீங்கள் எடுக்க முடியாது என்பது ரஷ்யாவுடைய நிலைப்பாடு. என்றால் நீங்கள் இறமை உள்ள நாடாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் என்னுடைய தேசிய பாதுகாப்பை பாதிக்கிறது. அதனால்தான் ரஷ்யா உக்ரைனை தாக்குகின்ற முடிவை எடுத்தது. நேட்டோவில் இணையாமல் இருந்திருந்தால் அந்த ஒரு நியூட்ரல் பொசிஷன், அப்பொழுது அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பல சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கூட இந்த கருத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். உக்ரைன் ஒரு நியூட்ரல் பொசிஷன், அதாவது நடுநிலையில் இந்த நேட்டோவோடு இணைந்து கொள்ளுகின்ற முடிவை எடுக்காமல் ரஷ்யாவோடு கலந்துரையாடி தன்னுடைய நிலைப்பாடுகளை வைத்திருந்திருந்தால் இந்த யுத்தம் வந்திருக்காங்க. அதே போன்றுதான் நீங்கள் இலங்கை ஒரு 13 கிலோமீட்டர் இருக்கிற தூரத்தில் உள்ள ஒரு இந்தியாவை அதிகம் விரோதித்துக் கொண்டு இலங்கையால் பயணம் செய்ய முடியாது. என்னை பொறுத்தவரையில் சிங்கள ஆளும் வர்க்கம் அதில் தெளிவாக இருப்பதாகவே நான் கருதுகிறேன். எங்களுடையவர்கள் நினைப்பது போன்று அவர்கள் முட்டாள்தனமாக போய் இந்தியாவோடு மீண்டும் முட்டுப்பட்டு ஒரு பாரதூரமான சிக்கலுக்குள் சிக்கப்படுவது அவர்கள் அப்படி நகரப் போவதில்லை. ஆனால் இந்த அம்பாந்தோட்டை விவகாரம், போர்ட் சிட்டி என்பதெல்லாம் ஒரு முதலீட்டு உபாயங்கள் என்ற அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள். ஆனால் இப்பொழுது இதில் இந்தியாவுக்கு சாதகமாகவும் ஒரு விடயம் இருக்கிறது. இவர்கள் இந்த விடயங்களை செய்கின்ற பொழுது அதிகம் இந்தியா தன்னுடைய நலன்கள் சார்ந்து இலங்கை தீவை இருக்க முடியும். அதாவது இப்பொழுது இந்த கப்பல் சென்ற பிறகு இதை கொண்டு இந்தியா இன்னும் சில விஷயங்களை கூட இலங்கைக்கு நெருக்கடியை கொடுத்து பெற முடியும். என்றால் நீங்கள் சில விடயங்கள், ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் 2014 சப்மரைன் அந்த நீர்மூழ்கிகள் இலங்கையில் தடுத்து நின்ற பொழுது இப்பொழுதும் அவர்தான் இருக்கிறார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் டோவால் கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தார். உங்களுக்கு தெரியும் சரியாக. ஆனால் அது உண்மையில் இதன் காரணமாக திட்டப்படப்பட்ட விஷயங்கள் அல்ல. ஆனால் 2015 மஹிந்த ராஜபக்ச தேர்தலில் தோல்வியடைந்தார். அவர் உடனே சொன்ன விஷயம், இந்திய உளவுத்துறை தான் இதுக்கு பின்னால் இருந்து என்னை தோற்கடித்து விட்டது என்று அவர் பெயரையும் அப்பொழுது இந்திய தூதரகத்தில் அதுக்கு பொறுப்பாக இருந்த தமிழர் ஒருவருடைய பெயரையும் சொல்லியிருந்தார்.
ஆகவே நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் இந்தியாவை ஒரு 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 எல்லைக்கு மேல் விரோதித்துக் கொண்டு இலங்கை தீவில் எந்த ஒரு சிங்கள ஆளும் வர்க்கமும் நிம்மதியாக இருந்துவிட முடியாது என்பது என்றால் இது ஒரு ஜியோபொலிட்டிக்கல் ரியாலிட்டி, புவிசார் அரசியல் யதார்த்தம். இது சிங்கள ஆட்சியாளர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள் என்று அப்படி அல்ல. அவர்கள் இந்த விடயத்தில் அந்த ஆளும் வர்க்கத்தில் இருக்கின்ற மூலசாலிகளுக்கு அது தெளிவாக தெரியும். அதில் ஒரு நெருக்கடி வருகின்ற பொழுது அவர்கள் அதை சமாளிப்பதற்கு பல உபாயங்களை செய்து வந்திருக்கிறார்கள் கடந்த காலத்தில். ஏனென்றால் அவர்களுக்கு 87 அனுபவம் ஒன்று இருக்கிறது. சறுக்கியதன் விளைவை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு சறுக்கலை செய்து இதுக்குள் பாரதூரமாக சிக்கிவிட்டால் அவர்களுக்கு தெரியும் அது நிலைமை. அதன் பிறகு அவர்களால் கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும். அந்த காலத்தில் இந்த இந்திய படைகள் வெளியேறுகின்ற ஒரு நேரத்தில் டிக்ஷித் கொடுத்த நேர்காணல் ஒன்றில் சொல்லியிருந்த விடயம் எனக்கு நினைவுண்டு. இப்பொழுது இந்திய படைகள் வெளியேறுகின்றன, மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த தீவில் மீண்டும் இந்திய படைகள் வர நேர்ந்தால் ஒருபோதும் வெளியேறப் போவதில்லை. ஆகவே அப்படி ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கிவிடக் கூடாது என்பதில் சிங்கள ஆளும் வர்க்கம் கவனமாக இருக்கிறது. ஆனால் அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த நடுநிலைமையாக பயணிக்கிறோம் என்ற இந்த வெளிவிகார அணுகுமுறையில் எவ்வளவு தூரம் இவற்றையெல்லாம் இந்த கடுமையான இந்த போட்டி உலகத்துக்குள் எவ்வளவு தூரம் இதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு சிங்கள ஆட்சியாளர்களால் பயணம் செய்ய முடியும் என்பதில் தான் இதனுடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்படுமே தவிர இப்பொழுது நடக்கிற விஷயங்கள் ஒரு மூலோபாய போட்டியினுடைய அறிகுறிகள். அது நிச்சயம் சீனாவும் செய்யும், அமெரிக்காவும் செய்யும், இந்தியாவும் நகரும். அவர்களுடைய நகர்வுகளை அவர் செய்து கொண்டிருப்பார்கள். இதில் எங்கேயாவது பாரதூரமாக போய் ஸ்ரீலங்கா அகப்பட்டுக் கொள்ளுமாக இருந்தால் நிச்சயம் விளைவுகள் மோசமாகும். ஆகவே இந்தியா அதனுடைய பலம் என்னென்றால் இந்த இலங்கையினுடைய இந்த உடனடி அயல்தன்மை, இந்த ப்ராக்சிமிட்டி தான் அவருடைய பலம். அது சீனாவுக்கும் தெரியும். இப்பொழுது நீங்கள் தாய்வானை எடுத்தால் சீனாவுக்கும் தாய்வானுக்குமே 120 கிலோமீட்டர் இருக்கிறது. 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்தியாவை சும்மா சாதாரணமாக எதிர்கொண்டு சீனாவால் விடயங்களை செய்ய முடியாது. அது சீனாவுக்கும் தெரியும். அதே நேரம் இந்தியாவுடன் பக்கத்திலும் பல காட்டுகள் உண்டு. திபெத் காட்டு இருக்கிறது. சீனா விளையாட்டு சில விஷயங்களில் எல்லை முறை செயற்பட வெளிக்கிட்டால் திபெத் விடயத்தில் இந்தியா இன்னும் கூடுதலாக தன்னுடைய காட்டி தலையீடுகள் நெருக்கடியை கொடுக்க முடியும். மற்றது இந்தியா 62 இருந்த இந்தியா இப்பொழுது இல்லை. ஒரு கால சீன இந்திய யுத்தத்தின் பொழுது இருந்த இந்தியா இப்பொழுது அல்ல. மிலிட்டரி மிகவும் பாரிய அளவில் மாடர்னைஸ் நவீனப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ அதுவும் சீனாக்கு தெரியும். முன்னரே மாதிரி சும்மா தட்டி விட்டு எல்லாம் வரலாம் என்றெல்லாம் இப்பொழுது அந்த நிலை இல்லை. இவன் தாய்வான் விஷயத்தில் கூட அது இல்லை. நாங்கள் அதை பற்றி பார்க்கலாம். சரி, நன்றி. உங்கள் இருவருக்கும் அவ்வளவு நேரம் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிஎம்ஆர் மற்றும் டிவிஏ சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு பொழுதில் சந்தித்து பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி உங்கள் இருவருக்கும்.